நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வருகை இருக்குல்ல, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவரும் அறியார், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார், தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் அறியார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். யோவான் 14வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் என்னுடனே கூட வந்து இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சங்கீதம் 96ல் சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க போகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க, 2000 வருஷமா வாராருன்னு சொல்றாரு, இன்னும் வரலையே. ஏன் அவருடைய வருகை தாமதமா இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனாலதான் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்பதற்கு தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நாம் அறியப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். லூக்கா 21வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தரித்திருங்கள். அதனாலதான் மனுஷகுமாரன் வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமம், சரீரம் எல்லாம் குற்றமற்றதா இருக்கும்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அதனாலதான் மனுஷகுமாரன் வரும் இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த நாளை எப்போனாலும் வரலாம். எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. அவருடைய வருகையின் பொழுது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க உங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அதனாலதான் வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களை ஆயத்த பண்ணி கொள்ளுங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் வேத வசனத்தை காத்து நடங்க. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றியுள்ளாக இருங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.